வணக்கம் திண்டுக்கல் மக்களே. நம்மளோட இந்த திண்டுக்கல் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் சேனல் வந்து நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. இந்த ரீசன் வந்து நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் குழந்தைங்க எல்லாம் பசியோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால் அவங்களுக்கான ஃபுட்டை வந்து நம்ம இப்போ கொண்டு போய் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ரீசன் சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் 2 டைப்ஸில் குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க ஃபிஷ் சாப்பிடுவாங்க, இன்னொருத்தவங்க எந்த நான்வெஜ்னாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா வெஜ் ஆகவே ஆகாதுங்க. அதனால் என் ஒரு குழந்தைக்கு ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் எலும்பில் சூப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ சூப்பை வந்து நான் பரட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை கொண்டு போய் அவங்களுக்கு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த குழந்தைங்க இல்லாமல் வெளியுமே இன்னும் அம்மா சாப்பாடு வைப்பாங்கன்னு எனக்காக நிறையா குழந்தைங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிலே பண்ணாமல் கடன்னு அவங்களுக்கான ஃபுட்டை கொண்டு போய் அவங்களுக்கு வச்சிடலாம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆகுது. ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த 1 வீக்காக கொஞ்சம் ஒர்க் இருந்தது பர்சனலாக. ஸோ அதனால் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு வைக்கலையா அப்படிங்கிறது இல்லை. எனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு வச்சுருவேன். ஆனால் என்னால் வீடியோ கவர் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல, அது ஒன்று தான். ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அடிக்கடி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்க. இப்போ சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்கிறேன். எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 கால் வந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க, ஓகே, அது எதுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டு 4 பேருக்கு தெரியிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாங்க கெட்ட விஷயம் பண்ணுறவங்களே 4 பேருக்கு தெரியிற மாதிரி ஊரை கூப்பிட்டு பண்ணுறப்ப நல்ல விஷயம் பண்ணுறோம். நம்ம எதுக்கு அதை மூடி மறித்து பண்ணணும்? அட்லீஸ்ட் என்னை பார்த்து யாராவது ஒருத்தர் மற மாட்டிங்களா? ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்க மாட்டிங்களே? ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க மாட்டிங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தாங்க இந்த மாதிரி பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் கேட்குறீங்க, சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆமாங்க, மாதம் நான் இதில் அப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுத்துருவேன் பாருங்கள். வாயில்லாத ஜீவன்களுக்கு சாப்பாடு வைக்கிறத தயவு செஞ்சு புண்ணியமாக பாருங்கள், பணமாக மட்டும் பார்க்காதீங்க.